நாங்கள் இன்றைக்கு மில்க் ரைஸ் செய்து சாப்பிட போகிறோம். அதுக்கு மில்க் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளை அரிசி ஒரு கப், 1/4 கப் பயறு, கணக்க போட்டால் அது கலர் மாறிடும். 1/4 கப் பயறு, சிறிதளவு உப்பு, கொஞ்சம் நெய், இவ்வளோதான் இப்போ தேவையான பொருட்கள். நான் இப்போ இந்த அரிசியையும் பயறு தான் வறுத்தா வேறு டேஸ்ட் வரும். வறுக்கையில் இது ரெண்டையும் 3 தடவை தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கொண்டு வரேன். இந்த மில்க் ரைஸுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பால், அதே கப்பால் 3 கப் தண்ணி எடுக்க போகிறேன். தேங்காய் பால் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய், இவ்வளோ தான் இப்போ தேவையான பொருட்கள் இருக்கு. அரிசி 3 தடவை வடிவாக கழுவி எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். இனி இதுக்குள்ள அதே அரிசி எடுத்த கப்பால் 1 கப் பால், பசுப்பால் 1 கப், நான் இப்போ இந்த பாலும் 1 கப் பால், இந்த அதே கப்பால் 1 கப் பால், அதே கப்பால் 3 கப் தண்ணி, 1 2 3 கப் தண்ணி, தேவைக்கேற்ப உப்பு, ஒரு கரண்டி, கொஞ்சம் 1.5 கரண்டி உப்பு, அதோட இந்த நெய்யும் எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் முருகந்துக்கலாம். நெய்யும் விட்டு கலக்கிட்டு நான் கொண்டு அடுப்பில் வைக்கிறேன். இதால் மூடிட்டு 3 விசில் வைக்கிறேன். 3 விசில் முடிஞ்சது. அரிஞ்ச மணக்குது. திறக்கிறேன். நல்லா வச்சுருக்கு, அழகாக வச்சுருக்கு, நல்லா அழகாக வச்சுருக்கிறேன் கலைஞ்சு. இந்த டைமில் நாங்கள் தேங்காய் பால் வச்சுருக்கிறோம். தேங்காய் பாலை கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே கிளறி போட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் ரக்கி சூடாக முடிய ரக்குவோம். மில்க் ரைஸ் அழகாக செய்து முடிஞ்சது. டேஸ்டியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்க. இது எனது காதலர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.